Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சில்லி சிக்கன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 kg சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் சில்லி சாஸ், நீங்கள் ரெட் சில்லி சாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். நான் இங்கே ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இங்கே சிக்கன் பீசஸ் அதில் போடுறேன். கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக எல்லா சைட்ஸும் ஃப்ரை ஆகும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம், நல்லா எல்லா பக்கம் ஃப்ரை ஆகிற மாதிரி. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்ததுனால 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது அதே ஆயிலில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கே 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகம் போடலாம். நான் இங்கே வந்து ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சில்லி சிக்கனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வாயில் கடிக்கும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும், அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ், இது 3 ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சில்லி சிக்கன் செய்யும்போது நம்ம வந்து உப்பு கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா நம்ம இங்கே சாஸ் ஆட் பண்ணுறதுனால அதிலே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனியனும் கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சில்லி சாஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் நல்லா எல்லா பக்கமும் எல்லா சாஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ சில்லி சிக்கன் ட்ரையாக வேணும்னா அப்படியே அந்த சாஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், இப்போ நான் வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம திக்காக வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரைஸு, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோன்னா கொஞ்சம் திக்கான கிரேவி வேணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்கும் சிக்கனில். இந்த சாஸ் எல்லாம் நல்லா எல்லா சைடும் கோட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு
சில்லி சிக்கன் ஃப்ரை மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ நான் கிரேவி பண்ணுறதுனால கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஹாஃபை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து 1 கப் வாட்டரில் ஒரு 1½ ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீதி இருக்கிறதையும் நான் அதில் ஊற்றி ஃபுல்லும் கலரிட்டு மூடி போட்டு இதே மாதிரி ஒரு 5 to 10 minutes குக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா சாஸ்லேயும் வந்து உப்பு இருக்கும், அதனால் சால்ட்டு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணி ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்கான கிரேவி வந்திருக்கு. எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சில்லி சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 minutes இதை குக் பண்ண போகிறேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெட் இல்லை ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட்டான கலரில் கிடைக்கும். நான் அது மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் நார்மலாக தான் நான் பண்ணியிருக்கேன். சில்லி சிக்கன் சூப்பராக டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.